மீனராசி அன்பர்களுக்கு, ஏன்னா உங்கள் ராசியிலே தான் சுக்கிரன் வந்து உச்சமாகிறார். அத்தனை பண வசதிக்கும் லௌகீக வாழ்க்கைக்கும் உரிய கிரகமான சுக்கிர பகவான், அதுவும் போக பாருங்க காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியும் கூட உங்கள் ராசியிலேயே உச்சமாகுது. ஆனால் என்னதான் உங்களுக்கு மனசுக்குள்ள பணம் வேணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மனசில் நினைச்சாலே போதும், தேவைக்கேற்ற மாதிரி பணம் வந்து உங்கள் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உங்கள் பணமாக இல்லாத அடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பணமாவது உங்கள் கையில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. உங்கள் கையினால் அவங்க வந்து பணம் வாங்கணுங்கிற ஆசை வந்து மற்றவங்களுக்கு ஏற்படும். நான் அவ்வளோ தூரம் கைராசிக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரங்க உங்கள் ராசியிலே வந்து புதன் வந்து நீசமாகறாரு. அப்போ நம்ம வந்து என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வழிபாடு செஞ்சுட்டு வர வர உங்களுக்கு வந்து ஒரு சுக்கிர பகவான் அருளும் குரு பகவான் அருளும் சேர்ந்து மிக குறுகிய காலத்திலேயே கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். உங்களால் வந்து முடிந்த அளவுக்கு அன்று இரவு நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய உணவும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம வந்து சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு, பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். அது எல்லாத்துக்குமே வந்து மனிதர்கள் அனைவருக்குமே வந்து பணத்து மேலே தீராத ஒரு மோகம், தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலுமே எனக்கு மேலிடம் பண வரவு வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் எல்லாருடைய மனிதனுடைய எண்ணமும் இருக்குது. கடைக்குடியில் இருக்கிறவங்களுக்கும் கூட என்னால் வந்து மாதத்துக்கு ஒரு 20,000 வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் 20,000 வருமானம் வர்றவங்க கூட எனக்கு மாதம் வந்து 1,00,000 வருமானம் வரணும், எண்ணம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே வரவே செய்யாது. இப்போ ஒவ்வொருவருடைய தேடலும் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து பல மனிதர்கள் கையில் வந்து புரண்டு செஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. இதே பணம் வந்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன வழிபாடு முறைகள் செய்கிறாங்க, எந்த வாழ்வியல் முறைகளில் அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண தேவை இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணம் வந்து ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோரிக்கையும் ஒரு நியாயமான கோரிக்கையும் பாருங்கள், என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். எல்லா மனிதருமே வந்து ஒரு வழிபாடு விஷயமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது வந்து எனக்கு பணம் வருமானம் வரணும், ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதனால் வருமானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரித்து எனக்கு வருமானம் வந்து பெருகணும், என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஏன் ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏன் ஒருத்தர் சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது, இது அவங்களுடைய கர்மாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ வந்து பணமே எனக்கு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காரணம், எந்த தடையினால நமக்கு வந்து பண வருமானமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றன்று உள்ள அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வேணும்ல, அதுக்குத்தான் இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சில வழிபாடு முறைகளும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அப்போ செஞ்சால் நமக்கு பணம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் வந்து ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு மனதார செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கே போகிறோம், அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாட்டுக்கு ஒரு வழிபாடு முறையோடையும் ஒரு பயபக்தியோடையும் அங்கே இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த
ஆலயத்தில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரும். அதை விட்டு போட்டு நம்ம வந்து ஆலயத்தில் அமர்ந்து நம்ம பாட்டுக்கு மற்றவங்களை பற்றி தேவையில்லாத விவாதங்கள் பேசிக்கிட்டு அங்கே போய் நம்ம வந்து மொபைலில் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த கோரிக்கைக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த கோரிக்கை வந்து முதல்ல வந்து நிறைவேறாமல் தடைபற்றும். அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளும் அந்த வாழ்வியல் பரிகாரமும் பாருங்கள், மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மன திருப்தியோடு மன நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மூலமாக வாழ்வியில் நமக்கு தேவையான நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். மீனராசி அன்பர்களுக்கு, ஏன்னா உங்கள் ராசியிலே தான் சுக்கிரன் வந்து உச்சமாகிறார். அத்தனை பண வசதிக்கும் லௌகீக வாழ்க்கைக்கும் உரிய கிரகமான சுக்கிர பகவான், அதுவும் போக பாருங்கள் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதியும் கூட உங்கள் ராசியிலேயே உச்சமாகிறாரு. பல கோடிக்கு அதிபதியாக தன்மையை கொடுக்கும் கிரகமான குருவோடைய ஆட்சி விடும் அதுதான். இப்போ லட்சாதிபதிக்கு உண்டான காரக கிரகமான சுக்கிரனுடைய உச்ச விடும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய குருபாவுடைய ஆட்சி விடும் மீனராசி தான். அவ்வளவு ஈஸியாக மற்ற ராசிக்காரரை நீங்கள் தான் அதிகமாக பணம் சம்பாத்தியம் பண்ண முடியும். ஆனால் என்னதான் உங்களுக்கு மனசுக்குள்ளே பணம் வேணும், நம்ம சம்பாத்தியம் அப்படிங்கிற மனசில் நினச்சாலே போதும், தேவைக்கேற்ற மாதிரி பணம் வந்து உங்கள் கையில் இருக்கிறதுக்கிட்டே இருக்கும். அது உங்கள் பணமாக இல்லாத அடுத்த வீட்டுக்காரங்க பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பணமாவது உங்கள் கையில் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. உங்கள் கையினால் அவங்க வந்து பணம் வாங்கணுங்கிற ஆசை வந்து மற்றவங்களுக்கு ஏற்படும். நான் அவ்வளோ தூரம் கைராசிக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடியவங்க மீனராசிக்காரங்க தான். மீனராசிக்காரங்க உங்கள் ராசியிலே வந்து புதன் வந்து நீசமாகிறாரு. அப்போ நம்ம வந்து என்ன ஒரு வாழ்வியல் பரிகாரமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு வந்து அதாவது முருகப்பெருமான் தான். ஏன்னா முருகப்பெருமானுடைய மனைவி வந்து தேவயானை, அது வந்து இந்திரனுடைய மகள். அப்போ இந்திரனுக்கே மருமகனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் வந்து அவருடைய படம் முருகப்பெருமானும் தேவயானையும் சேர்ந்த ஒரு படமாக இருக்கணும். அப்போ அந்த படத்தை வச்சு உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மீனராசிக்கு உரிய உணவுப் பொருள் என்ன அப்படின்னா பால் சாதம். அந்த பால் சாதத்தை வந்து நெய்வேத்தியமாக வைக்கணும். அதே நேரங்களில் பாருங்கள், ஒரு ஸ்வீட்டு ஒரு லட்டு வாங்கி வைக்கணும். மஞ்சள் நிற லட்டுக்களாக ஒரு 2 லட்டுக்கள் வந்து அந்த இலையில் நீங்கள் வந்து வைக்கணும். வச்சுட்டு அதே மாதிரி பாருங்கள், பச்சரிசி மாப்பிள்ள தான் நீங்கள் வந்து நெய் விளக்கு வந்து ஏற்றணும். இந்த நெய் விளக்கு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் ஒரு 6 விளக்கு. இந்த 6 விளக்குக்கு அடியிலையும் பாருங்கள் வெத்தலை வைக்கணும். இந்த மீனராசிக்காரங்க கொஞ்சம் சிறப்பான ஒரு வழிபாடு தான் செய்யணும். அப்போ அந்த வெத்தலை 6 வெத்தலை வச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மாவிளக்கு வச்சு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி நீங்கள் வந்து வழிபாடு செய்யணும். நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு வழிபாடு பாராயணம் அப்படிங்கிறது வந்து கந்தர் அலங்காரம் அப்படிங்கிற ஒரு பதிகத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பாராயணம் பண்ணிவிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வர உங்களுக்கு வந்து ஒரு சுக்கிர பகவான் அருளும் குரு பகவான் அருளும் சேர்ந்து மிக குறுகிய காலத்திலேயே கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். உங்களால் வந்து முடிந்த அளவுக்கு அன்று இரவு நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய உணவும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் சாதமாக இருக்கணும். மிக மிக ஒரு முக்கியமான உணவு அப்படிங்கிறது வந்து பால் சாதம். அது வந்து மகாலட்சுமியின் அம்சம் ரொம்ப வந்து பரிபூர்ணமாக இருக்கும். அப்போ பால் சாதம் நீங்கள் சாப்பிட்றப்பே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 2 வாரம் ஒரு 3 வாரம் தொடர்ச்சியாக செய்கிறப்பே இந்த பண வரக்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் அதோட நீங்கள் வந்து நிப்பாட்டிடக்கூடாது. ஒரு குறைஞ்சபட்ச ஒரு 9 வாரம் செய்யுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யத்தான் அந்த பரிகாரத்துடைய தன்மை வந்து ரொம்ப வந்து அதிகரிக்கும். தொடர்ந்து இந்த பரிகாரம் செஞ்சு முடிச்சுட்டு இதனால் வந்து மகாலட்சுமி அருள் வந்து உங்களுக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும்.
ரொம்ப அற்புதமாக விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ப்ரைவசியாக தனித்துவமாக உங்களுக்குன்னு கன்சல்ட்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாராக காத்துட்ருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்கள் அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.